ஹாய், நான் உங்கள் சேது. நம்ம லைஃப்பில் இந்த 3 விஷயத்த என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதில் ஃபர்ஸ்ட், நம்ம லைஃப் ஜேர்னியில் சக்ஸஸ் மட்டுமே டெஸ்டினேஷனை வச்சு ஓடக்கூடாது. இட் மே என்ஸ் அப் வித் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பட் வி ஹாவ் டு கீப் மூவ் ஆன்ஸ், ரைட்? ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். அந்த ஜேர்னியில் நம்மளுக்கு கிடைச்ச லெசன்ஸ், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். செகண்ட், பி பாசிட்டிவ். நெகட்டிவாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு கிடைச்ச லெசன்ஸை வச்சு எப்படி முன்னேறலான்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு பிலீஃப் வரணும். அதனால பாசிட்டிவாக இருக்கணும், பிலீவ் இன் அவர் செல்ஃப், அப்படி தான் நினச்சிக்கணும். தேர்ட், நம்ம லைஃப்பில் சில பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டர்ஸாக இருப்பாங்க. நம்ம நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் சொன்னால் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடைச்சா நீங்கள் ரொம்பவே லக்கி தான். அவங்கள கண்டிப்பாக விட்டுறாதீங்க. பிகாஸ் தே ஆர் த ஒன் ஹூ பிலீவ் இன் அஸ். நம்மளும் அவங்க மேலே பிலீவ் பண்ணியிருப்போம். அதனால அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே நல்லது தான். அவங்கள என்றைக்குமே விட்டுறாதீங்க.